இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கருத்து. அந்த கருத்து எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தன்மையான ஒருவன் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டான். அவனுடைய வார்த்தைகள் வைரம் போன்று விலை மதிக்க முடியாதவை. ஆனால் அது எப்பொழுதாவது தான் வெளிப்படும். பெருந்தன்மையான ஒருவன் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டான். இதுக்கு நான் லைவாவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அவர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. ரொம்ப படத்தில் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டு அவர் செஞ்ச நல்லது எல்லாமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. அது ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்றும் சொல்றாங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு, அவர் நல்லா சாப்பாடு போட்டாரு, அவர் நல்ல மனுஷன், அவர் ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அப்படின்லாம் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப சொல்றாங்க? அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அவர் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு யாரும் நமக்கு சொல்லலை. சொன்னவங்களையும் நம்மளை கேட்க விடலை. ஆனா இந்த மாதிரி ஒரு உன்னதமான தலைவனை நம்ம இழந்துட்டோம் இல்லையா, இனிமேலாவது நாம நல்லவங்களை கொஞ்சமாவது மதிக்கணும். அதான் நான் இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். அவர் எத்தனை வார்த்தை சொன்னாரு, போய் உங்க தொழிலை பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட அவர் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெருந்தன்மையான ஒருவன் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டான். அவனுடைய வார்த்தைகள் வைரம் போன்று விலை மதிக்க முடியாதவை. ஆனால் அது எப்பொழுதாவது தான் வெளிப்படும். அந்த மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிப்படுது. இதுல இருந்து ஒரு மனுஷன் வாழ்றப்பவே அவன் நல்லவனா இருந்தா அவனை மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்ற கருத்து. நன்றி, வணக்கம்.